மக்களே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்து பைரவி தான். சிந்து வந்து பார்த்திங்கன்னா சிவா கிட்ட வந்து ரொம்பவே பாசமாக நடந்துக்கிறாங்க. சிவாவால் புரிஞ்சிக்கவே முடியல, இவன் ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிவா வந்து கீழே படுக்கிறாங்க. உடனே சிந்து வந்து ஏன் டாக்டர் நீ கீழே படுக்கிற, நீ மேலே படுத்துக்கோ அப்படின்னோடனே எனக்கு கஷ்டமாக இருக்குது நீ கீழே படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ, நான் கீழே படுக்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ பண்ணுறதெல்லாம் நான் இப்போ பண்ணுறதுனால நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க. டாக்டர் எனக்கு புரியுது எல்லாமே, வந்து எனக்காக ஒரு சான்ஸ் கூட உன்னோட பிறந்த நாள் வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடு, அதுக்குள்ளே உனக்கு என்னை வந்து பிடிக்கல அப்படின்னா நானே வந்து எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லிவிட்டு நான் இந்த வீட்டிலேருந்து போயிடுறேன், உன் வாழ்க்கையிலேருந்து போயிடுறேன். ஆனால் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை நீ கொடு டாக்டர், நீ வாய்ப்பே கொடுக்காம என்னை வந்து போன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிவாட்ட சொல்கிறாங்க. சிவா வந்து யோசிச்சு பார்க்குறாரு. நீ என்ன நினச்சாலும் நீ வந்து என் மனசுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ கேட்ட வாய்ப்பை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. உடனே சிந்து வந்து செம்ம சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிந்து வந்து இப்போ இனிமேல் வரப்போகிற கொஞ்சம் நேரத்துலேயும் வந்து நம்ம எப்படியாவது சிவாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. காஃபி போட்டு கொடுக்கறது, சாப்பாடு எடுத்து வைக்கிறது, சாப்பாடு அவருக்காக செய்கிறது, இந்தமாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் நடுவில் மகாவும் ஐஸ்வர்யாவும், அதாவது சிந்துவோட மாமியாரோட துணி எல்லாத்தையுமே வந்து சிந்து துவைக்கிறத பார்த்துட்டு சிவா இவர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இவ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியலையே, எதுக்கு அம்மாவோடதையும் ஐஸ்வர்யா தான் இவ துவைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிவா வந்து சிந்துவை ரொம்ப பரிதாபமாக பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கொடுக்கணும். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.